வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இந்த குழம்பு வந்து ஆல்ரெடி சாப்பிட்டுட்டோம். இருந்தாலும் பொரிச்ச குழம்பு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளும் பொரிச்ச குழம்பு வீடியோ தான் போட போகிறோம். இன்றைக்கி வந்து பொரிச்ச குழம்பு ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு வந்து சைடிஷ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோபி 65. கோபியா? கோபி தானே? காலிஃப்ளவரும் கோபி ஒன்று தானே? ஓகே. காலிஃப்ளவர் 65, அப்புறம் வந்து வாழைப்பூ பொரியல், அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல், அப்புறம் வந்து அப்பளம், மாம்பழம் வச்சுருக்காங்க. ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பொரியல் வச்சுருக்கியோ? ஆமாம். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டானதுனால ஒரு பொரியல் கட் ஆகிடுச்சு, செய்கிறதுக்கு லேட்டானதுனால. ஓகே. நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி பொரிச்ச குழம்பு நல்லா வாசமாக இருக்குது. சவுண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். சரி, ஓகே. நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் வாங்க. பொரிச்ச குழம்பு ரொம்ப நாள் ஆச்சுல்ல, நம்மளே சாப்பிட்டதில்ல. பொரிச்ச குழம்பு ரெக்கார்டிங் போயிட்டுருக்கா? சூடாக இருக்கு. பட்டை கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டா. ஏன் இது இந்த குழம்புல அடிக்கடி செய்ய மாட்டேங்கிற? ரொம்ப கஷ்டமாக இருக்கா? வீடியோ கேட்டால் மட்டும் செய்கிற. மற்ற நாளெலாம் சாம்பார், பருப்பு குழம்பு, புளிக்குழம்பு யோசிக்கிறேன். எடுத்து போனால் மட்டும்தான் இந்த மாதிரி வெரைட்டியாக செய்வேன்னா, வீட்டில் உட்காந்து சாப்பிட்றோம்ல. மதியம் வந்து வெயிலுக்காக தான் கேட்குது தயிர் சாப்பாடு. கிட்டத்தட்ட இது சென்னையில் சாப்பிடுது. அதான் எனக்கு யோசனை, என்னடா வீடியோ கேட்டால் மட்டும் இந்த குழம்புலாம் வருது, நார்மலாக வர மாட்டேங்குதுன்னு யோசனை. இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக போட்டிருக்கோம், ஒரு வருஷத்துக்கு மேலே போட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு குழம்புனா கூட நம்ம தேடி பிடிச்சி போட்டிருக்க மாட்டோம். ஒரு 200 குழம்பு வெரைட்டி போட்டிருக்க மாட்டோம். ஆனால் நீ வைக்கிறது ஒரு 10 குழம்புக்குள்ளே தான் வைப்பேன். 10 குழம்பு கூட வைக்கிறியா நம்ம தெரியல. டிஃப்ரெண்ட் வச்சுட்டா அப்போ நல்லா சாப்பிடுங்க. உனக்கு என்ன குழம்பு செய்யுதுன்னு யோசனையாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ பாரு. இந்த குழம்பா அப்போ இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். என்ன நீ ஆல்ரெடி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். வச்சுருக்கேன். அப்புறம் என்ன பேர் வச்சோம்? தட்டாம்பேரா? தட்டாம்பேர் தானே. வச்சுருக்க ஞாபகம் இருக்கு எனக்கு.
இவங்க கடையை சொல்றாங்க, கடையில அதை அப்படியே குழம்பா வச்சிட்டேன். இது கடையில தான் கேட்டுருக்கணும். தாத்தா பச்சை இல்லை. கடையில்னா கடைவாங்களா? அதை வேக வச்சுட்டு நல்லா கடைஞ்சிட்டு தாளிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியலனா வீடியோ பார்த்து இந்த கீரை கடையல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது பச்சை பயிர் கடையல்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும் நினைக்கிறேன். குளிர்ச்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்போ அடுத்த வாரம் போட்டுருவாங்க வீடியோ. லைட்டாக உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது ரெண்டாவது போட்டப்போ உப்பு இருக்கு. அது போட்டு ரெண்டாவது போட்டு தான் தப்பா போச்சு. உப்பு குறைஞ்சனாலும் நீ கூட்ட தான் செய்ய. அது முதல் தடவை கொஞ்சமாக அடிச்சு சாப்பிடணும் தெரியல. என்ன பொங்கல் எனக்கு சாப்பிட்டா திருப்தியா இருக்கு. குழம்பு சாதத்துக்கு இந்த காய் சாதம் தான் பிடிக்கும். இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பெப்பர் பொடி போடலாம்னு சார். ஒரு மாதிரி நினைச்சிருவோம். பெப்பர் பொடி போட்டு நம்பிடுவோங்க. போட்டதுன்னா இழுத்து கொள்ள மெதுவாயிடும். அது நல்லா இருக்கும். மாமா என்ன சாப்பிடு? கடைசியில் அப்படியா? அப்படிலாம் சாப்பிட மாட்டாங்களா? எனக்கு சாப்பாடு சூப்பராக சாப்பிடுவாங்க. எனக்கு சாப்பிடும்போது இனிப்பு சாப்பிட பிடிக்காது. ஒன்று ஸ்டார்டிங்கில் சாப்பிடணும், இல்லை கடைசியில் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே இனிப்பாக அந்த மாம்பழத்தை சாப்பிடும்போது எனக்கு பிடிக்காது. அது ஒரு அது என்னன்னு தெரில, எனக்கு பிடிக்காது. காரமாக சாப்பிட்டே இருப்போம், கூடாது இனிப்பு சாப்பிடும்போது நல்லா இருக்காது. எனக்கு பிடிக்கல. ஆமாம், 80 ரூபா சொன்னாங்க. இதுவே உப்பாக இருக்குது, இதில் எதுவும் உப்பு உப்பு வந்து கம்மி பண்ணுன்ற நீ. எனக்கு அதுதான் ஒன்று, குறையும் சொல்லக்கூடாது. அதை சாப்பிடும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சொதைப்பச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான், வேறு யாரும் இல்லை. தட்டி குடி குடி. அதுதான் சாப்பாடு சாப்பிடும்போது தண்ணி குடிக்க மாட்டேன், கடைசியாக குடிக்கணும். என் வயிறு ஃபுல்லாக இருக்குது தண்ணி குடிச்சா. நம்ம சாப்பிடும்போது ஒரு மென்று சாப்பிடும்போது அந்த அமிலமா உமிழ்நீர் எச்சில் அது அப்படியே வந்துச்சுன்னா நமக்கு விற்காது, நல்லாயிருக்கும். எதுக்கு விற்குது?
எனக்கு விற்காமலாம் இருக்காது. என்றைக்காவது ஒரு நாள் நம்ம அவசரமாக சாப்பிடுவோம் இல்லையா, அப்போது நல்லா மென்று சாப்பிட மாட்டோம், முழுங்கிடுவோம். நேரத்தில் எனக்கும் விற்கிடும். வீடியோவில் எனக்கே விற்கிருக்கே ஒரு நாளாக, எனக்கு ஒரு நாள் தான் நினைக்கிறேன். நானும் சோத்து கூட வச்சு சாப்பிட்டேன். நல்லா வறுத்துட்டேன். கொஞ்சம் இருக்குல்ல, பொடி பண்ணி போடுறேன். அது போய்ட்டு உப்பு எடுத்துடுமா. வேர்களை பொடி பண்ணி போடுறோம்ல, பூண்டெல்லாம் நசுக்கி போட்டு அதுக்குள்ள திருப்பி கொஞ்சம் போட்டு இது பண்ணிட்டு வச்சுக்கோங்க. செஞ்சு கொடுத்துருக்கேன். ஒன்றும் இல்லை, முட்டை இருக்கா? முட்டை இல்லை. இல்லையா? முட்டை இருக்குன்னா அதில் போட்டு கழுவிட்டேன். வேர்க்கல்லே போடுறேன். அதுவும் முட்டை தான் தேவைப்படுற முழுங்கிறீங்க. நீங்கள் சாப்பாடு செய்யலாட்டம் நினச்சி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களா? ஃபைவ் ஃப்ளைஸ் நான் பார்த்துட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வச்சேன். நான் வைக்கல, ஆனாலும் நம்ம சாப்பிட போகிறோம். ஸ்நாக்ஸை சாப்பிட நான் யோசிச்சேன், இப்படி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற உட்காந்து இப்படி சூப் சாப்பிட்றது யோசிச்சுட்டே இருந்தேன். நான் அட்டாவோட பார்த்தேன். நான் அப்படி ஆரம்பிச்சிடல, அதெல்லாம் அசால்ட்டாக சாப்பிட்ருக்கேன். நல்லா இல்லைங்களா? இந்த அக்கா கொடுத்து சூப்பராக இருக்கும். நான் செய்யறேன். கடையில் காசு கொடுத்து நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சும்மா கொடுத்து நல்லா இருக்கு. மரத்தில் அப்பதான் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு கொடுக்குறாங்களா எனக்கு. காய வச்சுடுறாங்கண்ணா. அவங்க மரத்து காய் நல்லாவே இருக்கு. எப்பவுமே நான் பார்த்துருக்கேன். நிறைய டைம் கொடுத்துருக்காங்க. அந்த மரத்துக்காய் சூப்பராக இருக்குப்பா. இந்த இதெல்லாம் நல்லா இல்லை. இன்னைக்கு டாப்பெல்லாம் போட்டேன். நெக்ஸ்ட் டைம் முழுங்கி வரும்னா அது சூப்பர் இருக்கு. கொஞ்சம் தானே நல்லா தானே இருக்குது சித்ரா. இன்னும் கொஞ்சம் தான். அதில் எவ்வளோ நல்லது இருக்குது. அதெல்லாம் சூப் செய்ய மாட்டேங்குது. சூப் செஞ்சு அன்னைக்கு செஞ்சு கொடுத்தல, நாளைக்கு செஞ்சு தரேன். ஈவினிங் டைம்ல வரல. அன்னைக்குன்னா அது போன வாரத்துக்கு முந்தின வாரம். சரியா? என்னம்மா நேற்று செஞ்சு கொடுத்த மாதிரி சொல்கிற டெய்லின்ற. அதில் இருக்க சத்தெல்லாம் கிடைக்காது. திருப்பி கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் கீழே குப்பையில் தூக்கி போட்டு இல்லை, சந்தோஷம் தானே. நல்லதை பூரா இப்படி கீழே தூக்கி போட்டுங்க. நல்லா இருக்கு. நான் தோலோடு சேர்த்து சாப்பிடுவேன். தோல் கசக்க தான் செய்யுது. வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இருக்கு, இன்னும் பாதி குழம்பு இருக்கு. என்னமா பண்ண டைம் ஆயிடுச்சு. ஓகே, இன்னைக்கு வந்து பொரிச்ச குழம்பு நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. குழம்புமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பொரியல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு.
முருங்கைக்கீரை பொரியல் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடு பரட்டி சாப்பிட்டா சரியாக போச்சு. சிரிப்பு எங்கிட்ட இருந்தால் வரும் உனக்கு? குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, கையில் போயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் நம்ம சப்ஸ்கிரைபர் இன்னொரு சாப்பாடை வந்து வீடியோ போட சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரம் நம்ம சப்ஸ்கிரைபர் வீடியோ போட்டுருவோம். ஓகே, நன்றி, வணக்கம்.